வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 25. மூலதன போராட்டம். மூலதனம் தனி மனிதன் உரிமையாகும் முறையின் கீழ் கருத்து செயல் முரணாயிற்று. மூலதன உரிமைக்கே மனிதர் இன்று முயற்சித்து போட்டியினால் நலிகின்றார்கள். மூலதனம் பெரும்பாலோர் ஒழுக்கம் போக்கி முறை தவறி குற்றமிழைக்கின்றார் மக்கள். மூலதனமே அரசை மதங்கள் தம்மை முறைமாற்றி விட்டுள்ளது, சிந்திப்பீரே. மூலதனம் என்றால் அருட்தந்தை பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு அடிப்படையான பூமி, அந்த பொருட்களை உற்பத்தி செய்கின்ற மனிதர்களின் உழைப்பு, தொழில் திறன், கருவிகள், இந்த 4ஐயுமே மூலதனம் என்று சொல்கிறார். இந்த 4ம் ஒரு தனி மனிதனுக்கு உரிமை என்று எல்லை கட்டப்படும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறது. மனிதர்கள் சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருப்பதற்கு இந்த மூலதனம் தனி மனிதன் உரிமையாக இருப்பதே காரணம். ஏன்னா தனி மனிதருக்கு உரிமை என்கின்ற பொழுது எல்லோரும் போட்டி போடுகிறார்கள் மூலதனத்தை பெறுவதற்கு. அந்த போட்டியினாலேயே மனிதர்கள் நலிவடைவும் செய்கிறார்கள். அது மட்டுமன்று, மூலதனத்தை தானே கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராசையின் காரணமாகத்தான் ஒழுக்கத்திலிருந்து மனிதர்கள் பிறழ்ந்து முறை தவறி குற்றங்கள் பலவும் செய்கின்றார்கள். மனிதர்க்கு நல்வாழ்வு அளிப்பதற்காகவே வந்த அரசாட்சி, மதங்கள் இவையும் கூட இந்த மூலதனத்தினால் முறைமாறிச் செல்வதையும் நாம் காண்கின்றோம். சிந்திக்கும் ஆற்றல் படைத்த மனிதர்கள் இதை கொஞ்சம் கூர்ந்து ஆராய்ந்து இந்த மூலதன போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.